பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கியவர் 1980 முதல் 46 ஆண்டு காலம் இயக்கத்தை தமிழ்நாட்டில் வலிமையாக நடத்தியவர். 96,000 கிராமங்களுக்கு சென்று அமைப்பை உருவாக்கி மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று ஏராளமானவர்களை பதவிக்கு அனுப்பி வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு சோதனையும் வேதனையும் ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, மருத்துவர் அன்புமணி அவர்களை 2022ஆம் ஆண்டு, குறிப்பாக 28/5/2022ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டு கட்சியினுடைய தலைவராக அறிவிக்கப்பட்டார். அவருடைய பதவிக்காலம் 28/5/2025 வரை 3 ஆண்டு காலம். ஆனால் இதற்கு இடையில் மருத்துவர் அன்புமணி ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து 2023ஆம் ஆண்டு ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து, நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், 2023 முதல் 2026 வரை நான் தான் கட்சியினுடைய தலைவர், மாம்பழம் சின்னம் எனக்கு வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் ஒரு போலியான ஆவணத்தின் மூலம் வழங்கப்பட்ட காரணத்தால் தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு துணை போனது. ஒரு மோசடியான துரோக செயலை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையமும் மருத்துவர் அன்புமணி 2026 வரை கட்சியின் தலைவராக நியமிப்பார். அதுக்கு மேல அவர் பீகார் சட்டமன்ற தேர்தலிலேயும் 2026 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலிலேயும் மாம்பழம் சின்னம் அவருக்கு வழங்கப்படுகிறது என்று ஒரு உத்தரவை வெளியிட்டது. இது மிக மிக மோசடி, ஏமாற்று வேலை. இது தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடாது. இதையெல்லாம் கண்ட மருத்துவர் ஐயா அவர்கள் மிக வேதனைப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கினுடைய விசாரணை கடந்த 4/12/2025 நடந்தது. வழக்கு விசாரணையுடைய முடிவு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்த வழக்கில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வெற்றி. என்ன வெற்றின்னா, மருத்துவர் அன்புமணி போலியான ஆவணத்தை ஏற்றுக்கொண்டு கட்சியினுடைய தலைவர் என்று அறிவித்தது செல்லாது. கட்சியினுடைய அங்கீகாரம் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அங்கீகாரம் உள்ள கட்சியாக இருந்தது, இடையில அங்கீகாரம் இழக்கப்பட்டது. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு மருத்துவர் அன்புமணி தலைவர் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது செல்லாது. அவர் அன்புமணி கட்சியினுடைய தலைவர் இல்லை என்றும் நீதிமன்றம் திட்டவட்டமாக ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆக இன்று முதல் மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இல்லை. எங்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து கட்சியை வழிநடத்துவார், வலிமையான இயக்கமாக கட்டமைப்பார், தேர்தல் கூட்டணியை உருவாக்குவார். மக்கள் எல்லாம் இன்னைக்கு அவர் பின்னால்தான் இருக்கிறாங்க. அவருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் கட்சிக்கு யார் தலைவர்னு சொல்லி யாராவது விரும்பினால் அவங்க கீழே இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்க திறமையான வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், பல அனுபவம் உள்ளவர் டாக்டர் அருள் அவர்கள் இதை வாதாடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி இந்த தீர்ப்பினுடைய பத்தி பேராகிராஃப் 18, 36, 37, 38 இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல தீர்ப்பு இல்லை. இந்த தீர்ப்பின் வாயிலாக நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வேண்டுவது, கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்படிப்பட்ட முறைகேடான மோசடியான நிலையை தேர்தல் ஆணையம் எந்த கட்சிக்கும் வழங்கக்கூடாது. ஒரு கட்சி திருட்டு நடவடிக்கை. நீண்ட நாள உழைச்சவர்கிட்ட இருந்து கட்சியை பிடுங்கி இன்னொருத்தர் கொடுக்கலாமா? இப்படிப்பட்ட நிகழ்வு இனி வருங்காலத்தில் இந்திய நாட்டில் நடக்கக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். தேர்தல் ஆணையம் இதை பின்பற்ற வேண்டும். தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தை நாங்கள் வலியுறுத்தோம்.